Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர் அத்தியாயம் 2. ஸ்டேலாவிடம் உரையை தந்துவிட்டு நீதிமன்றத்துக்கு திரும்பிய போது ஜெனிஃபருக்கு ஒரு கடமையை முடித்துவிட்ட திருப்தி இருந்தது. அவளை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார் சீஃப். அதை நிறைவேற்றிவிட்டோம். பசிக்கிறது என்பதும் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை என்பதும் இப்போதுதான் அவளுக்கு உரைத்தது. ஏதாவது உணவு சாப்பிடலாம் என்று திரும்பினாள். நீதிமன்ற கூட்டத்தை கடந்தாள். சற்று முன் சலசலவென்று இருந்த இடம் இப்போது வெறிச்சென்று இருந்தது. எல்லோரும் இடைவேளைக்காக போயிருந்தார்கள். ஏனோ அந்த இடத்தை பார்த்து கொண்டு நின்றிருக்க வேண்டும் போல ஆசையாக இருந்தது ஜெனிஃபருக்கு. நின்றாள். நீதிபதியின் ஆசனம், பார்வையாளர்களுக்கான பெஞ்சுகள், வழக்கறிஞர்களுக்கான நாற்காலிகள், வாதிக்கும் பிரதிவாதிக்குமான கூண்டுகள், கூடம் அப்படியொன்றும் அழகாக இல்லை என்று ஜெனிஃபர் நினைத்து கொண்டாள். ஆனால் அவள் நெஞ்சில் பெருமிதம் நிறைந்திருந்தது. இந்த நீதிமன்றம் அல்லவா சுதந்திரத்தின் அஸ்திவாரம். இதுபோன்ற ஆயிரக்கணக்கான நீதிமன்றங்கள் இருப்பதால் அல்லவா மனிதன் காட்டு பிராண்டியாக ஆகாமல் இருக்கிறான். நாகரிகத்தின் கோட்டைகள் அல்லவா இந்த நீதிமன்றங்கள். அவள் உள்ளத்தில் உறுதி ஏற்பட்டது. இந்த நீதிமன்றங்களை, நீதி அமைப்பை, சட்டத்தை, நியாயத்தை கட்டி காக்க நான் உயிரை கொடுத்து பாடுபடுவேன். வழக்கறிஞர் தொழிலின் மூலம்தான். சற்றென்று அவள் எண்ணங்கள் கலந்தன. என்னது? தூரத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு கேட்கிற மாதிரி இருந்தது. சத்தம் வர பெரிதாகிறது. என்னவாக இருக்கும்? சுற்றுமுற்றும் பார்த்தால் திகைப்புடன். திடீரென்று அபாயமணிகள் கணகணவென்று அடிக்கத் தொடங்கின. வெராந்தாவில் பலர் தடதடவென்று ஓடுவது தெரிந்தது. துப்பாக்கியை தூக்கி பிடித்து கொண்டு காவலர்கள் நீதிமன்றத்தின் வாசலுக்கு வந்தார்கள். என்ன நேர்ந்தது? ஜெனிஃபருக்கு எதுவும் புரியவில்லை. ஒருவேளை குற்றவாளி மிரட்டி தப்பித்து விட்டானோ? அப்படித்தானே இருக்கும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டபடி வெராந்தாவுக்கு ஓடிச் சென்று பார்த்தாள். அங்கே ஏகப்பட்ட அமளி துமளியாக இருந்தது. அபாயமணிகள் இன்னும் ஓயாமல் ஒலித்து கொண்டிருந்தன. அந்த இரைச்சலுக்கும் மேலாக அதிகாரிகளின் கட்டளைகள் கேட்டன. டெலிஃபோனில் தங்கள் பத்திரிகைகளுக்கு செய்தி அனுப்பி கொண்டிருந்த நிருபர்கள் அதை அப்படியே விட்டுவிட்டு என்ன என்று ஒருவர் கேட்ட வண்ணம் ஓடி வந்தார்கள். என்ன இதெல்லாம் யாரை கேட்பது? அதோ அரசாங்க வக்கீல் டிசில்வா, அவருடைய சீஃப் தூரத்தில் இருப்பதை கண்டால். தனியே நின்றிருக்கவில்லை. 5-6 காவலர்களிடம் பதட்டமாக ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் முகம் ரத்தம் வற்றி வெளுத்திருந்தது. ஐயோ, எந்த நிமிஷம் மாரடித்து விழுந்து விடுகிற மாதிரி அல்லவா இருக்கிறார் என்று ஜெனிஃபர் வாகாளி கொண்டாள். உடனே அவரிடம் சென்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். டிசில்வாவை நோக்கி அவள் ஓரடி எடுத்து வைத்த அதே சமயத்தில் ஒரு காவலர் அவனை கவனித்தார். அருகில் இருந்து இன்னொரு காவலரிடம் அவளை சுட்டிக்காட்டினார். உடனே இருவரும் அன்பாக நோக்கி வேகமாக வந்தார்கள். அவர்களை ஜெனிஃபருக்கு அடையாளம் தெரிந்தது. ஸ்டேலாவின் அரைக்காவலர்கள். அவர்களை கேட்டால் விஷயம் தெரியும். அவருடன் முன்னே நடந்தபோது ஜெனிஃபரிடம் அவர்கள் வந்தார்கள். கண்ணிமைக்கும் நேரம்தான். என்ன என்று அவள் பதறுவதை பொருட்படுத்தாமல் அவள் கையில் விலங்கு மாட்டினார்கள். ஜெனிஃபர் கைதானாள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் சக்தி வந்தபோது நீதிபதியின் அறையில் அவள் நின்றிருந்தாள். நீதிபதி மேரட்டியின் வக்கீல், அரசாங்க வக்கீல் டிசில்வா மூவரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் என்ன குற்றம் செய்தேன்? எதற்காக என்னை கைது பண்ணீர்கள் என்று? ஏன் என்னை இப்படி குற்றவாளி போல பிடித்து வைத்திருக்கிறீர்கள்? இப்படி 100 கேள்விகள் அவள் நூறி நாக்கில் இருந்தபோதும் எதுவும் கேட்க முடியவில்லை. அதிர்ச்சியும் பதற்றமும் அவள் நாடியை கட்டி போட்டிருந்தன. நீதிபதி அவளை பார்த்து சொன்னார், பாரமா, நீ இப்போது எதுவும் சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. அப்படியே ஏதாவது சொல்ல வேண்டும் என்றாலும் ஒரு வக்கீலை வைத்துக்கொண்டு சொல்லலாம். அதற்கு உனக்கு உரிமை உண்டு. அப்போதும் அவளுக்கு புரியவில்லை. யுவர் ஆனர், நான் என்று திணறினாள். அரசாங்க வக்கீல் டிசில்வா எழுந்து அவளுக்கு மிக அருகில் வந்து நின்றார். அவர் முகத்தில் ஏன் இவ்வளவு கோபம்? அவருடைய கண்களிலிருந்து தீப்பொறி பறந்து கொண்டிருந்தது. அவர் நெற்றி போட்டு தடக்கென்று அடித்து கொண்டது கூட அவளுக்கு தெரிந்தது. கடுமையான குரல் அவர் கேட்டார், எவ்வளோ பணம் வாங்கினேன்? ஜெனிஃபர் திடுக்கிட்டார். பணம் வாங்கினேன்னா? எதுக்கு? ஸ்டேலாவிடம் அந்த காகித உரையை கொண்டு போய் கொடுத்தியே, எதுக்கு? அது நீங்கள் தான். அவள் குரல் நடுங்கியது. டிசில்வா நீதிபதியிடம் சென்றார். அவருடைய மேஜை மீது இருந்த அந்த காகித உரையை எடுத்துக்கொண்டு மறுபடியும் ஜெனிஃபரிடம் வந்தார். இதை ஸ்டேலாவிடம் கொடுக்கும்படி யாரும் உனக்கு சொல்லலை, அப்படித்தானே? நீயாகவே கொண்டு போய் அவனிடம் கொடுத்த, அப்படித்தானே? உரையை அவிழ்த்து எறிந்தார் டிசில்வா. பொத்தென்று ஒரு சிட்டுக்குருவி விழுந்தது. செத்த குருவி கழுத்து முறிக்கப்பட்டிருந்தது. அவள் வாயடைத்து போனாள். இதுவரை தெரியாததெல்லாம் ஒரே கணத்தில் எனக்கு எதிராக சாட்சி சொன்னாயோ, இந்த கதிதான் உனக்கு என்று ஸ்டேலாவுக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். இந்த சிட்டுக்குருவியை போல என்னையும் கழுத்தை முறித்து கொண்டு விடுவோம் என்று பயமுறுத்தியிருக்கிறார்கள். இதை நீங்கள் தான்
கொடுக்க சொன்னதாக ஒரு ஆள் வந்து என்னிடம் தந்தான். எந்த ஆள்? எந்த ஆள்? யார் அவன்? அவளுக்கு தெரியவில்லை. எந்த ஆள் என்று கேட்கிறேன். டிசில்வா மறுபடி உருவினார். அவன் அவன் உங்களோடு பேசி கொண்டிருந்தான். பிறகு என்னிடம் வந்தான். இந்த உரையை கொடுத்தான். ஸ்டேலாவிடம் நீங்கள் கொடுக்க சொன்னதாக சொன்னான். என் பெயரை சொல்லி கூப்பிட்டான். என் பெயர் அவனுக்கு தெரிந்திராதே. தெரியாமல் இருக்குமா பின்ன? குத்தலாக சொன்னார் டிசில்வா. உனக்கு பணம் தந்தவனாச்சே, பெயர் தெரியாமலா இருக்கும். அது போகட்டும். எவ்வளோ பணம் கொடுத்தார்கள் அதை சொல்லுமா? பணம் பணம். ஜெனிஃபருக்கு தலை சுற்றியது. கடவுளை எதிரியிடம் லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த காரியத்தை செய்ததாக அவள் மீது பழி விழுந்திருக்கிறது. இல்லை, இதெல்லாம் நிஜமில்லை. இதோ எந்த நிமிஷத்திலும் தூக்கத்திலிருந்து எழுந்து கொள்ளப் போகிறோம். எந்த நிமிஷத்திலும் கனவு கலையப் போகிறது. இப்பொழுது தான் குளித்து உடை மாற்றிக் கொள்ளப் போகிறோம். அரசாங்க அலுவலகத்துக்கு புறப்பட போகிறோம். பதவி ஏற்றுக்கொள்ளப் போகிறோம். எவ்வளவுதான் அவள் கற்பனை செய்து கொண்டாலும் நிஜம்தான். ஒரு பயங்கரமான சதியில் அவள் சிக்கிக் கொண்டிருப்பது நிஜம்தான். எவ்வளவு பணம் வாங்கி கொண்டா என்று கேட்கிறேன். டிசில்வாவின் கோபக்குரல் மறுபடி கேட்டது. எவ்வளவு வாங்கி கொண்டிருந்தாலும் சரி, அது உனக்கு உபயோகப்பட போவதில்லை. நீ செய்த காரியத்துக்கு உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டும். விடுதலையாகி வரும்போது கிழவியாகி இருப்பாய். அந்த பணத்தை அனுபவிக்க முடியாது. ஜெனிஃபருக்கு கட்டு அடங்காத ஆத்திரம் வந்தது. நான் லஞ்சம் எதுவும் வாங்கவில்லை என்று கத்தினாள். இத்தனை நேரம் பேசாமலே இருந்த மேரட்டியின் வக்கீல் இப்போது குறுக்கிட்டார். யுவர் ஆனர், இப்படியே நாம் பேசிக்கொண்டிருப்பதில் பயனில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. வழக்கு விசாரணை தொடர வேண்டாமா? ஆமாம் என்று நீதிபதியும் ஒப்புக்கொண்டு அரசாங்க வக்கீலிடம் திரும்பினார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஸ்டேலாவை இவர் குறுக்கு விசாரணை செய்யலாம் அல்லவா? டிசில்வா கொதித்து போயிருந்தார். குறுக்கு விசாரணையா? பயத்தில் கொலை நடுங்கிக் கொண்டிருக்கிறான் ஸ்டேலா. மாரட்டிக்கு எதிராக இனிமேல் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சாட்சி சொல்ல மாட்டான். அப்படியானால் இந்த வழக்கை மறு விசாரணை செய்ய வேண்டியதுதான் என்றார் நீதிபதி. தான் அரும்பாடுபட்டு வைத்திருந்த வழக்கு தன் கண்ணெதிரிலே சரிந்து விழுவதை டிசில்வாவினால் பொறுக்க முடியவில்லை. ஜெனிஃபரை பார்த்து பல்லை கடித்தார். இருக்கட்டும், இவளை உண்டு இல்லை என்று பண்ணாமல் விடுவதில்லை என்று அவர் பார்வை கூறிற்று. சரி, நீதிபதி எழுந்து கொண்டார். குற்றம் சாட்டப்பட்டிருப்பவரை விடுதலை செய்ய வேண்டியதுதான். ஜூரர்களையும் கலைத்து விடலாம். நான் உத்தரவு பிறப்பிக்கிறேன். நன்றி யுவர் ஆனர் என்றார் மேரட்டியின் வழக்கறிஞர். அவருக்கு இது மாபெரும் வெற்றி. ஆனால் முகத்தில் துளி கூட சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. இன்னொரு விஷயம் என்றார் டிசில்வா. ஜெனிஃபரை நோக்கி ஒரு முறைத்து விட்டு நீதிபதியிடம், இவளை சும்மா விட்டு விட்டார் எப்படி? வழக்கு விசாரணையில் தடை ஏற்படுத்தியிருக்கிறாள். ஒரு கொலை வழக்கில் முக்கியமான சாட்சியாக இருந்தவளை கலைத்திருக்கிறாள். இவளை என்றார். ஆத்திரத்தில் மேற்கொண்டு வார்த்தைகள் வரவில்லை. ஜெனிஃபருக்கு கோபம் வந்தது. சார், இந்த குற்றச்சாட்டில் கொஞ்சம் கூட உண்மையில்லை. நான் செய்தது முட்டாள்தனம் தான், ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் ஸ்டேலாவிடம் கொடுக்க சொன்னீர்கள் என்று உண்மையிலேயே நம்பி அந்த உரையை அவனிடம் கொடுத்தேன். மற்றபடி யாரும் எனக்கு எந்த லஞ்சமும் கொடுக்கவில்லை என்றால் ரோஷத்துடன். நீதிபதி மென்மையான குரல் சொன்னார். நீ என்ன நோக்கத்துடன் செய்திருந்தால் என்னம்மா? விபரீதம் ஏற்பட்டது தானே. வக்கீல்கள் முறை தவறி நடந்தால் அதை பற்றி விசாரிக்க ஒரு குழு இருக்கிறது. அதனிடம் உன் விஷயத்தை ஒப்படைக்கிறேன். உன் மீது தப்பு இருப்பதாக அந்த குழு கருதினால் ஜெனிஃபர் பச்சையை பிடித்து கொண்டு காத்திருந்தாள். வக்கீல் தொழிலிருந்தே உன்னை விலக்கி விடுவார்கள் என்று நீதிபதி முடித்தார். உலகமே சுழன்றது ஜெனிஃபருக்கு. வக்கீல் தொழில் செய்ய முடியாமல் தடையா? யுவர் ஆனர், நீ போகலாம். சுற்றிருந்தவர்களை ஏறிட்டு நோக்கினாள் அவள். அத்தனை முகங்களிலும் பகைமை பளிரிட்டது. என்ன சொல்ல முடியும் இவர்களிடம்? என்ன சொல்லி என்ன பயன்? மேஜை மீது கிடந்தது அந்த செத்த குருவி. அவள் சொல்வதற்கு எதுவும் இல்லாமல் கதையை முடித்து விட்டதே. அது தொடரும்.